எஸ்ஆர் பொம்மை கேஸ். இந்த கேஸ் பிரசிடென்ட் ரூல் மற்றும் ஃபெடரலிசம் ரிலேட்டடானது. 1985ல் கர்நாடகாவில் ஜனதா பார்ட்டி எலெக்ஷன் வின் பண்ணிடுறாங்க. சிஎம்மா ராமகிருஷ்ணன் எட்ஜ்ன்றவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாரு. 1988ல் எஸ்ஆர் பொம்மைன்றவர் எட்ஜை ரீப்ளேஸ் பண்ணுறாரு. இப்போது ஒரு 19 எம்எல்ஏ அவங்க சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ கவர்னர் என்ன பண்ணுறாரு, லாஸ் ஆஃப் மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு நேராக பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ண சொல்லிடுறாரு, ஃப்ளோர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாமலேயே. இதனால் பொம்மை என்ன பண்ணுறாரு, கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு. அங்கேயும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க கேஸை. ஸோ இவர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணுறாரு. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ளோர் டெஸ்ட்டு தான் ஒன்லி வேலிட் மெத்தட் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண. ஸோ கவர்னர் அவர் இஷ்டத்துக்கு ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணாமல் மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ரெண்டாவது விஷயம், பிரசிடென்ட் ரூல் is subject to judicial review. மூணாவது, சென்டர் அவங்க ஏன் இம்போஸ் பண்ணுறாங்க பிரசிடென்ட் ரூல்ன்ட்டு ஜஸ்டிஃபை பண்ணணும். சப்போஸ் அது அன்கான்ஸ்டியூஷனலாக இருந்துச்சுன்னா கோர்ட் ஸ்டேட் அசம்பிளியை ரிவைவ் பண்ணலாம். நாலாவது, அசம்பிளி எடுத்த உடனே டிசால்வ் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் பிரசிடென்ட் ரூல் அப்ரூவ் ஆகணும். அப்ரூவ் ஆகாத வரைக்கும் அசம்பிளி சஸ்பெண்ட் ஆகிருக்கும். அஞ்சாவது, செக்குலரிசம் பேசிக் ஸ்ட்ரக்சரில் ஒன் ஆஃப் த பார்ட்டுன்னு எக்ஸ்பிளிசிட்டாகவே சொல்லிடுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டு அகெயின்ஸ்ட் செக்குலரிசம் எதுனா பண்ணியிருந்தாங்கன்னா பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரது ஜஸ்டிஃபைடு.